இந்தியாவில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டமோட ஜாப்பனீஸில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஏன் தெரியுமா? அவங்க இந்த 8 மெத்தடை ஃபாலோ பண்ணனால தான் அவங்களோட சிஸ்டம் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அதில் இருக்க ஃபர்ஸ்ட் 4 மெத்தடை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க வின்னர்ஸ்பேட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா த காஞ்சி ரீகால் மெத்தட். அப்படின்னா நம்ம பிரைன் ஸ்கிரிப்டாக இருக்க பேராகிராஃபை விட இமேஜஸை டக்குன்னு அனலைஸ் பண்ணிக்கும், டக்குன்னு ரெகனைஸ் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ணும். இப்போ நான் வந்துட்டு லியோ மூவியை பற்றி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் என்ன வரும்? லியோ மூவி சீன்ஸ் வந்துருப்போம்ல. அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்ஸை தான் வந்துட்டு ஜாப்பனீஸ் கண்ட்ரீஸில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. செகண்ட் மெத்தட்னா 5x ரைட்டிங் ரூல். நம்ம ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்ணுறதுக்கு 2-3 டைம்ஸ் ஆச்சு அதை ரீட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஜாப்பனீஸ் என்ன பண்ணுவோம்னா 5 டைம்ஸ் அதை வந்து எழுதி பார்ப்பாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எழுதி பார்க்குறப்ப அவங்க என்ன படித்தாங்களோ அதை எழுதி பார்ப்பாங்க. செகண்ட் டைம் எழுதி பார்க்குறப்ப அவங்களுக்கு என்ன புரிஞ்சோ அதை எழுதி பார்ப்பாங்க. தேர்ட் டைம் எழுதி பார்க்குறப்ப டயக்ராமை வரைஞ்சி பார்ப்பாங்க. ஃபோர்த் டைம் எழுதி பார்க்குறப்ப ஒரு ஸ்டோரி பேஸில் எழுதி பார்ப்பாங்க. ஃபிஃப்த் டைம் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதெல்லாம் எழுதி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க, அதுக்காக உட்காந்து 5 டைம்ஸ் எழுதி பார்க்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. 1 டைம் பார்த்து எழுதினாலே போதும், உங்கள் மெமரியில் நல்லாவே ஸ்டோர் ஆகும். தேர்ட் மெத்தட் என்னன்னா த எம்டி கப் மெத்தட். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இது ஜாப்பனீஸ் ரூல் படி நம்ம படிக்கிறப்ப எப்போதுமே நம்ம மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுட்டு எம்டியாக தான் படிக்கணும். ஏதாச்சும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்க போகிறோம், புதுசாக லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சா படிக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்கன்னா நம்ம டாப்பர் ஆகணும், நல்ல மார்க் வாங்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினச்சி படிக்கனால தான் படிப்பு ஏறவே மாட்டுது. ஸோ அடுத்த டைம் படிக்கிறப்ப மைண்டை எம்டியாக வச்சு படிங்க, நீங்களும் டாப்பர் ஆகலாம். ஃபோர்த் மெத்தட் என்னன்னா த செயின் லேர்னிங். செயின் லேர்னிங் அப்படின்றது ஒரு செயின் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அதை மாதிரி நீங்களும் படிக்கிறப்போ ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி படிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆப்பிள்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கிராவிட்டி தான் ஞாபகம் வரும். ஸோ கிராவிட்டி யார் கண்டுபிடிச்சா? நியூட்டன். ஸோ இப்படி தான் ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணி படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். பேலன்ஸ் இருக்க 4 ஜாப்பனீஸ் மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள்.